பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, அதிசயங்களை உங்கள் கண்களே காணும். ஆதார வசனம் மத்தேயு 14:22-23. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அழைக்கப்பட்ட ஜனம் இயேசுதான் சீஷர்களை போகும்படி துரிதப்படுத்தினார். அவருடைய திட்டத்தின்படி சொற்படிதான் போகிறார்கள். எங்கே போக வேண்டும் என்று சொன்னார். எல்லாம் ஏறினார்கள். நடுக்கடலில் வந்தவுடன் எதிர்காற்று. இவர்களால் படகை வலிக்க முடியவில்லை. இதே காற்று ஆரம்பத்தில் வந்திருந்தால், சந்தித்திருந்தால் புறப்படாமலே இருந்திருப்பார்கள். அப்படியல்லாமல் கொஞ்ச தூரம் நகர்ந்து பின் சந்தித்திருந்தால் நீந்தி கரைக்கு வந்திருப்பார்கள். இப்பொழுது பாருங்கள், பின்னையும் திரும்ப முடியாது, முன்னையும் நகர முடியவில்லை. படகு காற்றினால் அலைவுபடுகிறது. நம்முடைய வாழ்வும் இப்படித்தான். ஆனால் ஒன்று பாருங்கள், அவருக்கு முன்னே போக முடியலை, ஒரு இன்ச்சு கூட. பின்னையும் வர முடியாது. நடுக்கடல், இரவு நேர ஜாமம். ஆனால் அவர்கள் அழிய விடவில்லை. ஏன்? அவர்தானே திட்டமிட்டு அனுப்பினார். நம்முடைய வாழ்வு இப்படித்தான். ரட்சிக்கப்பட்டு விட்டோம், முறையாக வேதம் வாசிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த காரியம், இந்த பிஸ்னஸ், இந்த ஊர், இந்த நாட்டிற்கு போகலாமா, ஆரம்பிக்கலாமா என்று தான் கேட்கிறோம். பதில் கொடுக்கிறார். அவரது யோசனையின்படி அவரது ட்ராக்கில் தான் பயணிக்கிறோம். எப்படி தெரியும் அவரது ட்ராக்கில் தான் பயணிக்கிறோம் என்று? ஏனென்றால் அவரை தேடுகிற விதையில் நாம் தேடுகிறோம். அவருக்கு அப்படி ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறோம். ஆகையால் அமைதியாக நம்மளை நடத்துகிறார். நன்றாகத்தான் இருந்தது. திடீரென்று பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள். இனி திரும்பி போகவும் முடியாது, இங்கே தங்கவும் வழியில்லை. இரண்டும் கெட்டான் என்று சொல்வார்களே, அந்த நிலை. துப்பவும் முடியவில்லை, விழுங்கவும் முடியவில்லை, இந்த நிலை. இதே போன்ற ஒரு நிலை ஆதியாகமம் 7-8 அதிகாரங்களில் நோவாவின் குடும்பத்திற்கு வந்தது. நோவாவின் குடும்பையும் கர்த்தர் அனுப்பி வைத்த சகல மிருக ஜீவனும் பேழைக்குள் இருக்கிறார்கள். பேழை பூட்டி ஆயிற்று. கர்த்தர் தான் அடைத்தார். சாவி அவர்கிட்ட தான் இருக்கும். ஜலப்பிரளயம் 40 நாட்கள் பேழை தண்ணீரில் மிதக்க ஆரம்பித்து விட்டது. இதை உள்ளே இருந்தவர்கள் ஃபீல் பண்ணி இருப்பார்கள். ஜலம் பூமி மேல் அதிகரித்தபடியால் மலைகளெல்லாம் தண்ணீரால் மூடப்பட்டு விட்டது. மலைகளுக்கு மேலே பேழை மிதந்து கொண்டிருக்கிறது. தண்ணீரில் பேழை மிதக்கிறது என்பது இவர்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். பேழை அலைவுபடுகிறது. அலையில் எங்கே பயணிக்கிறது இவர்களுக்கு தெரியாது. வெளியே போக முடியாது. உள்ளே ஒன்றுமே புரியவில்லை. ஒரு அவஸ்தை. வெளியே மாம்சமான யாவும் மாண்டு மிதக்கின்றன. பார்க்கிறார்கள். பேழை அலைவுபடுகிறது உண்மைதான். ஆனால் உள்ளே இவர்கள் அழியவில்லை. அனுப்பினது அவர்தானே, சொன்னவர் அவர்தானே. யோபு சகலத்தை இழந்தது. அவனது வாழ்வு இப்படி அலைவுபடுகிறது. இந்த மாதிரி பேழை போல் தான் அழிவுபட்டு எல்லாவற்றையும் இழந்து ரோட்டுக்கு வந்து விட்டான். ஆனால் அவன் ஜீவன் அழியவில்லை. சில காலகட்டத்தில் பிரச்சனைகள் அமிழ்த்தினாலும் நம்மால் இப்படி சொல்ல முடிகிறது, ஒன்றுமே புரியவில்லை, முன்னையும் போக முடியவில்லை, திரும்பி விடலாம் என்றால் அதுவும் முடியாது. ஆனால் ஜீவனோடு இருக்கிறோம், பார்ப்போம் என்று பெருமூச்சோடு சொல்கிறோம் அல்லவா? அந்த நிலை பல பேருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்டிருந்தால் இந்த செய்தி கவனமாக கேளுங்கள். நம்மை கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி வைத்து தேவ அன்பு நம்ம இதே இடத்தில், இதே ஊரில், இதே தேசத்தில், இதே கம்பெனியில், இதே ப்ராஜெக்டில், இதே பிஸ்னஸில், இதே வேலையில் அற்புதமாக உயர்த்தவே இப்படி செய்கிறார். ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனைகளை சந்தித்திருந்தால் ஒன்றும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஏதோ ஒரு ஆர்டினரி வேலைக்கு சேர்ந்திருப்போம். இப்போது தம்மையே சார்ந்திருக்க வைக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டார். கிருபையையே சார்ந்திருக்க வைத்துவேன். நம்முடைய சுயத்தினால் ஒன்று யோசிக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்தில் நீக்க வைத்து விட்டார். கற்றுக் கொடுத்து ஆத்துமாவை திடப்படுத்தி இனி எந்த பிரச்சனை வாழ்வில் வந்தாலும் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அது ஆரம்பத்தில் வந்தாலும் சரி, கொஞ்ச நாள் போய் வந்தாலும் சரி, விட்டு விட்டு ஓடிவிடக்கூடாது. சுயத்தில் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். பரலோகத்தையே சார்ந்திருக்க வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து ஒத்தாசி வரும் என்று அவரையே சார்ந்திருக்க வேண்டும். நம்மை விடமாட்டார் என்பதில் நிற்க வைத்து கற்றுக் கொடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக அவளை தன் கை கொண்டே விளக்குவார்.
ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் பேழைக்குள் இருந்தவர்களை நினைத்தருளினார் என்றிருக்கிறது. அப்படி என்றால் இதுவரை மறந்துவிட்டார் என்பது அல்ல, சரியான நேரம் வந்துவிட்டது. இந்த பேழை எந்த இடத்தில் நிற்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு வந்துவிட்டது. உடனே காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது, பிரச்சனை அமர்ந்தது, கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. யோசித்து பாருங்கள், ஆழத்தின் ஊற்றுக்கண்களை இவர்கள் எட்டி பிடித்து அடைக்க முடியுமா? வானத்தின் மதகுகளை இவர்கள் அடைக்க முடியுமா? இந்த இரண்டையும் இவர்களால் தொட முடியுமா? கர்த்தரால் மட்டுமே அடைக்க முடியும். அப்படித்தான் நம்முடைய வாழ்வில் ஆழத்தில் ஊற்றுக்கண்கள், வானத்தின் மதகுகள் போல பிரச்சனைகள் வந்தாலும் இரண்டை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரே கை கொண்டு அடைப்பார். எந்த இடத்தில் வர வேண்டுமோ, எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, இனி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டுமோ கற்றுக் கொடுத்த அவரே அடக்குவார். சமுத்திரத்தின் மும்மரத்தை, அலைகளின் இரைச்சலில், ஜனங்களின் இரைச்சலை அடக்குகிறவர் அவரே. பேழை அரராத் என்னும் மலையின் மேல் வந்து தங்கிற்று. கர்த்தர் போட்ட திட்டத்தின்படி நடந்தது. பின் பேழையை திறந்தார், வெளியே வந்தார்கள், பெழிலார்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோமே, ஆதியிலே ஆரம்பத்தில் வாசித்தோமே, அது போலத்தான் 4ஆம் சாமத்தில் தண்ணீர் நடந்து வந்தார். இயேசு காற்றை அடக்கினார். இவர்கள் கூப்பிட்டார்களா? கூப்பிடவில்லை. ஆனால் என் பிள்ளைகள் தவிக்கிறார்கள் என்று வந்துவிட்டார். தானும் படகில் ஏறினார், கரை சேர்த்தார். நம்முடைய சுயத்தால், ரெக்கமெண்டேஷனால் ஏதாவது செய்யலாம் என்று நிலையும் தாண்டி நிற்க வைக்கும்போது நம் கை மீறி போய்விட்டது, தலைக்கு மேலே போய்விட்டது. கர்த்தர் ஏதாவது செய்தால் பிழைக்கலாம் என்ற நிலையை உணர்ந்தால் நீங்கள் சரியான பாதையில் தான் பயணிக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம். ஒன்று செய்ய முடியவில்லை, ஏதும் யோசிக்க முடியவில்லை, நான் யோசிக்கவில்லை, அவரே ஏதாவது செய்வார் என்ற நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால் சரியான பாதை. தாவீது சொல்கிறான், நான் துன்பத்தில் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பேன், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாகும் உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். சங்கீதம் 138:7. ரட்சித்தாரா? ராஜாவாக்கினாரே. தாவீது நிலையை பாருங்க, அருமையாக ஆடு மேய்த்து கொண்டு சங்கீதம் பாடிக்கொண்டு பிள்ளை சந்தோஷமாக இருந்தது. கூட்டிக் கொண்டு வந்தார், கோலியாத்தை அடிக்க வைத்தார், சவுலுக்கு மருமகனாக்கினார். அப்புறம் தான் பிரச்சனை. ஆரம்பத்திலே வந்துன்னா ஓடி போயிருப்பான் ஆடு மேய்க்கிற. இப்போ ஆடு மேய்க்க போகவும் முடியாது, இந்த சவுலோட இணைந்து கொள்ளவும் முடியவில்லை. விரட்டுகிறான், பொறாமையினால் அழிக்க பார்க்க. ரெண்டும் கட்டா நிலை, காடு காடாக இருக்கிறான். விட்டுவிட்டாரா? அதுதான் அவர் நியமித்த பாதை. அதில் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார், ஸ்ட்ராங் ஆக்கினார், யூதர்களை தேடி வர செய்தார், ராஜாவாக்கினார். யோபின் நினைவை இணைத்துப்பார், எல்லாம் இழந்து விட்டு ரோட்டுக்கு வந்து விட்டார். இவனை அமைதியாவது விட்டிருக்கலாம் அல்லவா? அந்த 3 நண்பர்களை சேர்ந்து வறுத்து எடுக்கிறார். அவர்களோடு ஒத்துப்போக இவனால் முடியவில்லை, எதற்கவும் பலன் இல்லை. அந்த ஒரு அமைதியான காலகட்டத்தில் தான் ஆண்டவர் இடைப்பட்டு அவன் தலையை ஒரே தூக்காக தூக்கினார். எலியாவை யோசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். ஒரு பெண் எசபேல், ஆகாபுடைய மனைவியினுடைய, அவள் கொன்று போடுவேன் என்று சொன்னாள். ஏன்னா 450 பாகால் தீர்த்துகள் இவன் கொன்றான் முதல் சாப்டரில். இப்போ நான் கொன்று போடுவேன், அந்த வார்த்தை இவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, பயந்து விட்டான். எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி! அவனால் உள்ளே வரவும் முடியவில்லை, வாழவும் முடியவில்லை, சாகிறேன் என்கிறார். என் ஆண்டவர் விட்டு விட்டாரா? சாவையே இல்லாமல் அவனை எடுத்துக்கொள்ளவில்லையா? அதுக்கப்புறம் 3 பெரிய ஊழியங்களை கொடுக்கவில்லையா? பாருங்கள், இவர்கள் யாவரையும் எந்த இடத்தில் தடுமாறி போவதா நிற்பதா ஒன்றும் தெரியாமல் அலைவுபட்டார்களோ, தங்களாலும் முடியாது, வேறு யாராலும் முடியாது என்ற நிலை. இந்த இடத்தில் கர்த்தரே இடைப்பட்டு எல்லாவற்றையும் நீக்கி, சங்கீதம் 32:7-9 வரை வாசித்து பாருங்கள், ஆனந்தமாக்கினார். அப்படி உங்களை அமைதியாக அவரையே நோக்கி கொண்டு ஏதாவது செய்து, அவர் தான் செய்ய முடியும், வேறு வழியே இல்லை, அந்த நிலைக்கு வந்து விட்டோம். இருக்கும் உங்களை அதே இடத்தில், அதே ஊரில், அதே தேசத்தில் யாருடைய கண்களும் காணும் வகையில் உயர்த்தி, இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்றும், இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்து, மனுஷன் செய்ய முடியாது இதை என்று அவர்கள் அறிவார்களாக. எவர்கள்? உங்களது கதை முடிந்தது, இனி அவ்வளோதான், மேலே வர வாய்ப்பே இல்லை, இந்த தேசத்தில் தங்கி இருக்க வாய்ப்பே இல்லை என்று வேடிக்கை பார்த்தார்கள் அல்லவா? அவர்களை சொல்ல வைப்பார். ஜெபிக்கலாம். தகப்பனே, பிரச்சனையின் மத்தியில், அலையின் மத்தியில் இருந்தாலும், படகு மூழ்கிறது என்றாலும் நாங்கள் அழியவில்லை, நீ அழிய விட மாட்டேன்.
உம்மை நோக்கி எங்கள் கைகள் உயரும். விடுதலையாக்கி விசாலத்திலே வைப்பீர், செழிப்பிலே வைப்பீர், இளைப்பாறுதலே வைப்பீர் என்று அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நான் பயப்படும் நாளில் அவரையே நம்புவேன். நான் நம்புகிறது அவராலே வரும். என் தலை என் கொம்பு உயரும். இதையே சிந்தித்து கொண்டிருப்பேன். சரியான நேரத்தில் என் தேவன் இடைபடுவார். என் கர்த்தர் கரத்தை நீட்டுவார். அது அவரே செய்து முடிப்பார். ஆமேன். அல்லேலூயா.